தலைவி அம்மா அவர்கள். அதே போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு கலாட்டா கல்யாணம் என்ற ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த திரைப்படத்திலே வந்து பணியாற்றி கொண்டிருந்த ஒரு லைட் மேன், என்ன சொல்லக்கூடிய லைட் மேன், அப்பெல்லாம் லைட் பாய்ன்னு சொல்லுவாங்க, இப்ப அது லைட் மேனாக மாற்றப்பட்டு விட்டது. அந்த லைட் மேன் வந்து வரல அன்னைக்கு. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் யூனிட்ல கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னாச்சு அந்த ஏன் வரலன்னு சொல்லி கேட்கறாங்க. அவருடைய அந்த லைட்மேனுடைய மனைவி இறந்துட்டாங்கம்மா, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க 2 பெண் குழந்தைங்க. அதனால அவர் வந்து வாழ்க்கையில சிரமத்துல இருக்காரு. அதனால தான் வரலன்னு சொன்ன உடனே, அடுத்த நாளே அந்த லைட்மேனை வரவழைத்து, அவர்ட்ட உத்தரவாதத்தை கொடுத்து, உறுதியை கொடுத்து, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க 2 குழந்தைகளையும் நான் காப்பாற்றுகிறேன், படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி, அதை செயல்படுத்தி காட்டியவர் தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி ஒரு திரைப்பட துறையில இருக்கும் பொழுது கூட, அவருக்கும் அந்த லைட்ஸ்மேன் என்கின்ற அந்த யூனிட்டுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும்